இப்போது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ராசா அவர்கள் மீது 2G வழக்கு பதியப்பட்டுச்சு. அப்போ 2G வழக்கு பதியப்பட்ட பிறகு அதுக்கப்புறம் அண்ணன் ராஜினாமா பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கபில் சிபல்னு இன்னொருத்தர் அமைச்சர் ஆகுறாரு. இப்போ இந்த மாதிரி வழக்கு ராஜா அண்ணன் காலத்தில் ராஜா அண்ணன் அமைச்சராக இருந்த நேரத்தில் பதியப்பட்ட வழக்குக்கு கபில் சிபல் அவர்களுடைய ஆஃபீஸை போய் ஆய்வு செய்கிறதும், கபில் சிபல் மேலே வழக்கு போட்டு அவர் வீட்டில் அவருடைய ஃபோனை சோதனை செய்கிறது ஏதாவது ஒரு நியாயமாக இருக்குமா? அடிப்படையில் இப்போ நீங்கள் அங்கே உட்காண்ட்ருக்கீங்க, நான் இங்கே உட்காண்ட்ருக்கேன். நான் பண்ண தப்புக்கு நாளைக்கு நீங்கள் இந்த சேரில் உட்காந்தப்போ உங்கள் வீட்டுக்கு ரெய்டு பண்ணால் எந்த அளவுக்கு அநியாயமோ அந்த மாதிரி தான் இது அநியாயமானது. ஏன்னா அந்த ராஜா அண்ணன் வழக்கில் நம்ம வழக்கை சந்தித்தோம், இன்றைக்கி நிரபராதியாக இருக்கார். இப்போ அதே மாதிரி தான் இந்த வழக்கில் 41 வழக்குகளில் 32 வழக்குகள் அதிமுக காலத்தில். அப்போ தங்கமணி அவர்கள் அமைச்சராக இருந்தார். நியாயமாக பார்த்தா தங்கமணி அண்ணன் வீட்டுக்கு தானே போயிருந்துருக்கணும். அங்கே போகாமல் டாஸ்மாகுடைய எம்டி, டாஸ்மாகுடைய அலுவலர்கள் அவங்க மேலே போய் நீங்கள் வழக்கு போடுறீங்க அப்படின்னா இப்போ இதை எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும்? ஒரு விமர்சனம் வைக்கிறீங்க, நீங்கள் ஏன் போய் தடுக்கிறீங்க அப்படின்னா இது எங்கள் அரசின் மீது, தமிழ்நாடு அரசு அலுவலர்கள் மீது நடத்தப்படுகின்ற தாக்குதல் அப்படின்ற காரணத்துக்காக தான் நாங்கள் இதில் இன்வால்வ் ஆகுறோம். வழக்கு உச்ச நீதிமன்றம் வரையும் போய் சண்டை போடுறோம். இந்த இடி தங்கமணி வீட்டுக்கு போய் அதிமுக ஆட்சியில் நடந்த ஊழலுக்காக இவங்க ரெய்டு நடத்தியிருந்தாலோ இல்லை விசாரணை நடத்தியிருந்தாலோ நாங்கள் போயிருக்க மாட்டோம். நீங்க ஹராஸ் பண்றீங்க, டார்ச்சர் பண்றீங்க நீங்க டாஸ்மாக் அபிஷியல்ஸை. இப்போ கூட அமைச்சர்கள் சார்ந்த வீடுகள்ல சோதனைகள் நடக்கலையே. டாஸ்மாக் அலுவலகம் அது சார்ந்த அதிகாரிகள் தரப்புல தானே சோதனை நடக்குது. அதுதான் திரும்ப சொல்றேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய டாஸ்மாக் அலுவலர்களுக்கும் அந்த 32 வழக்குக்கும் என்ன சம்பந்தம்? அப்போ முதல்ல அங்கே தான் போயிருந்துருக்கணும். நீங்கள் இதில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த அளவுக்கு நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு? இடி ஹஸ் கிராஸ்ட் ஆல் த லிமிட், எல்லையை கடந்து போய்கிட்டு இருக்கு. இது நீதிமன்றம் சொல்லக்கூடிய வார்த்தை. இடியை நோக்கி நீங்கள் கூட்டாட்சி தத்துவத்தை அவமதிக்கிறீங்க. இட்ஸ் அகெயின்ஸ்ட் த ஃபெடரல் பிரின்சிபிள் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். இது நீதிமன்றம் சொல்லக்கூடிய வார்த்தை. இதனால தான் நாங்கள் அங்கே சண்டை போட வேண்டியதாக இருக்குது. இது தலைவர் சொல்வது போல 32 வழக்குகள் அதிமுக ஆட்சி காலத்தில். அதுதான் பிரச்சனை. இங்கே ஈடினா தான் உடனே பயப்படணுமா என்ன இருக்குது? ஈடிக்கு பயந்து போய் செந்தில் பாலாஜி அண்ணன் மேலே இடி வந்துச்சு, முன்னாள் அமைச்சர்கள் மீது இடி வந்துச்சு. இதுக்கு முன்னாடி தலைவருடைய குடும்பத்து வீட்டில் ஐடி ரைடு நடந்துச்சு. தேர்தல் நடக்கும்போது பல வழக்குகளை சந்திச்சிருக்கோம். அதனால் இதுக்கு பயந்து போடுறதுக்கு அதிமுக மாதிரி ராமலிங்கம் வீட்டுக்கு ரெய்டு போன உடனே, சேலம் இளங்கோவன் வீட்டுக்கு ரெய்டு போன உடனே எப்போதும் கூட்டணி கிடையாதுன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி ரெய்டு போன உடனே நான் கூட்டணிக்கு வரேன்னு சொல்கிறதுக்கு இது அதிமுக கிடையாது.